அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசர். இன்னைக்கு இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் தான் அகமதாபாத்தோட ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட். கடந்த 20 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்னா இதை தான் குறிப்பிடுறாங்க. 2017 நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மங்களூர் நடந்ததுல 158 பேர் இறந்துருந்தாங்க. அதை தாண்டி இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 240 பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு. அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. இன்னைக்கு மதியானம் 12 ஜூன் 2025 அன்னைக்கு அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் போயிங் ரக விமானம் 230 பயணிகள், 10 க்ரூ மெம்பர்ஸ் மற்றும் 2 பைலட்டோட பயணம் செஞ்சிச்சு. வெறும் 4 நிமிஷத்துல 600 அடிக்கு மேல 600 கிலோமீட்டர் வேகத்துல தன்னோட செயல்பாட்டை இழந்து, அதுக்கு மேல அந்த பைலட்டால வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலையில மேடே அப்படின்ற வார்த்தையோட அந்த விமானத்துல பயணம் செஞ்ச எல்லாரும் அவங்களோட கடைசி நொடிகளை பார்த்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அவங்களோட சொந்தக்காரவங்களை வழி அனுப்புறதுக்காக ஏர்போர்ட் போயிருப்பாங்க. அந்த ஏர்போர்ட் போனவங்க அந்த உறவினரை வழி அனுப்பிட்டு வெளியே வந்தாங்களான்னு கூட தெரியாத சூழ்நிலை. 4-5 நிமிஷம் தான் இருக்கும். அந்த விமானம் பிஜே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருந்த ஒரு ஹாஸ்டல்ல விழுந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவங்க அங்கேயும் காயமடைஞ்சிருக்காங்க. 5 மருத்துவ மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 55 டன் பெட்ரோலோட ஃபியூலோட அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு ஃபியூல் நிரப்பப்பட்ட ஒரு வண்டி, அதுல பிரயாணம் செஞ்சவங்களோட நிலைமை நம்ம யோசிச்சு பார்க்கும்போதே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுது. எல்லாருமே ரோடு, கப்பல், ட்ரெயின் இதெல்லாம் தாண்டி ஒரு விமானத்துல பிரயாணம் செய்யறதுன்றது ஒரு அவசரமாகவும் விரைவாகவும் நேரம் மிச்சத்துக்காகவும் தான் செய்வாங்க. அது எல்லாத்தையும் முறியடிச்சு ஒரு விமானம் இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1997 நடந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல 538 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் நடந்த இதுதான் பெருசு நான் நினைக்கிறேன். ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. என்னோட ஆழ்ந்த வருத்தங்களை நான் இங்க தெரிவிக்க விரும்புறேன். ஏன்னா 230 பேர் கூட வந்த அந்த 10 க்ரூ மெம்பர்ஸ், 2 பைலட்ஸ், அவங்களோட குடும்பங்கள் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. இதுக்கான டாடா குழுமம் இறந்தவங்களுக்கும் அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தன்னோட நஷ்டீடை வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் மூலியமாகவும் அந்த குடும்பங்களுக்கு பணம் கொண்டு போய் சேரணும்னு அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப சீரியஸா இந்திய அரசாங்கம் முன்கொண்டு எவ்வளோ சீக்கிரம் அந்த கருப்பு பெட்டியில இருந்து இந்த விஷயங்களை எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயங்களை பொதுமக்களுக்கு அறிவிக்கணுன்றது என்னோட விருப்பம். மேலும் இந்த பிரயாணம், ஏர்போர்ட் எல்லாத்தையும் தாண்டி சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த இடத்துல ஒரு ஏர்கிராஃப்ட் விழுந்திருக்கு. அங்க உள்ளவங்களோட சூழ்நிலையை நினைச்சாலும் நம்மளால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன மாதிரிதான் எல்லாருமே வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வருத்தங்கள் இதுக்கப்புறம் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்றத கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க. நானும் அதிகமா இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யறேன். நன்றி, வணக்கம்.